தெரியுமாடி? ஆமா மெண்டல் தான். ஏன் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நடிக்கிற? இப்படி ஒரு அழகான பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு குடி குடின்னு மூக்க பிடிக்க குடிச்சிட்டு வர நீதாடா மெண்டல். மெண்டல் நாயே, மெண்டல் குடிக்கிறா. என்ன மெண்டல் சொல்ற? அப்போ நான் மெண்டலா? மெண்டல் என்ன பண்ணும் தெரியுமாடி உனக்கு? இப்படி கத்தி எடுத்து ஒரே குத்து குத்திட்டு போயிட்டே இருப்பேன். குத்துடுமா? பார், மரியாதையா சொல்றேன், போட்டோ அங்க மாட்டிடு, இல்ல மவளை உனக்கு கொன்னுடுவேன். ரஷ்மி, ரஷ்மி, என்னப்பா உண்மையிலே குத்தி கொன்னுட்டியா? ஐயோ சார் சார், நான் எதுவுமே பண்ணல சார், நான் எதுவும் பண்ணல சார். அத விடுப்பா, தினம் தினம் இப்படி டார்ச்சர் அனுபவிக்கிறதுக்கு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனா கூட பரவாயில்ல சார். நான் எதுவுமே பண்ணல சார். நான் இப்பதான் மேல போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியா? சார் நான் எதுவுமே பண்ணல சார். இப்பதான் சார் நான் மேல இருந்து இறங்கி கீழே வரேன். நீ கவலைப்படாத, நீ இப்ப ரொம்ப டென்ஷன்ல இருக்க. போலீஸ் மேட்டர்லாம் நான் பாத்துக்கிறேன், விடு. சார் என்ன சார் நீங்க சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. நான் எதுவுமே பண்ணல சார். சார் நான் சொல்றதை கேளுங்க சார். சார் ரொம்ப பலமா போராடி இருக்காங்க. வெறியோட ஆழமா குத்தப்பட்டிருக்காங்க. நீங்க பாடி அனுப்பிடுங்க. நான் ஈவினிங் பக்காவா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்துறேன். ஓகே டாக்டர், थैंक यू. ஓகே சார். சார் சொல்லுங்க, நீங்க யாரு? உங்களுக்கு இந்த ஃபேமிலிக்கு என்ன சம்பந்தம்? சார் நான் பக்கத்து வீட்ல இருக்கேன். இவங்களை எனக்கு ரொம்ப நாளா தெரியும். அப்படியா? அந்த பொண்ணு ரொம்ப டார்ச்சர் பிடிச்ச பொண்ணு சார். தினம் இவங்க கூட சண்டை போடுவா சார். அது சரி. இந்த பையன் ரொம்ப நல்ல பையன் சார். அவன் நல்லது கிட்டது எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணிப்பான். என்னதான் நல்லவனா இருந்தாலும் பொண்டாட்டிக்கிட்ட தினம் தினம் டார்ச்சர் அனுபவிக்கும் போது மிருகமா மாறுறது இயல்பு தானே சார். என்னதான் வெளிப்பார்வைக்கு குற்றவாளியா தெரிஞ்சாலும் அந்த பொண்ணு பண்ண கொடுமைக்கு வேற யாரா இருந்தாலும் இவனை மாதிரி கத்தியால தான் சார் குத்தி கொண்டிருப்பாங்க. இவன் ஒரு நாள் கூட அந்த பொண்ணு கிட்ட நிம்மதியாவே வாழ்ந்தது இல்லை சார். நானே ஒரு சந்தர்ப்பத்துல இவங்க கிட்ட இந்த மாதிரி பொண்டாட்டியோட வாழறதை விட கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறதே மேல்னு சொல்லிருக்கேன் சார். அப்படின்னா உங்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் அவன் கொலை பண்ணானா? நான் ஒன்னும் மோட்டிவேட் பண்ணல சார், சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். ஆனா அவன் உண்மையிலேயே கொலை பண்ணிட்டான். அவன் கொலை பண்ணதை நீங்க ஆமா பாத்தீங்களா? சார், கண்ணால பார்த்தேன். ஒரு வாட்டி அவன் கத்தியால குத்திட்டு ரெண்டாவது வாட்டி குத்துறதுக்கு ஓங்கும் போது நான் உள்ள வந்துட்டேன் சார். என்னடா பாவி இப்படி பண்ணிட்டேன்னு கேட்டேன். அவன் பதட்டத்துல உளறான். போலீஸ்க்கு சொன்னியாப்பான்னு. அதுக்கு நான் மோட்டிவேட் பண்றவனா இருந்தா நானே உங்களுக்கு போன் பண்ணி வர சொல்லுவேனா சார். சார் என் பையன் சுப்ரீம் கோர்ட்ல லாயர், என் பொண்ணு மதுரையில டிஎஸ்பியா இருக்கா. நாங்கெல்லாம் சட்டத்தை ரொம்ப மதிக்கிறவங்க சார். எனக்கெல்லாம் பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் என்ன பார்த்தேனோ அதைத்தான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதையே நீங்க கோர்ட்ல கேட்டாலும் நான் சொல்லுவேன் சார். என்ன புடிச்சு கொடுத்துறல,
நான் பாம்பு மாதிரியா பகை வச்சுட்டேன்டா உன் மேல விட மாட்டேன் நானு என்னைக்காவது ஒரு நாள் தூக்குறேன்டா உன்னை டேய் 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 நில்றா டேய் நில்றா நில்றா யோ காசு டேய் நில்றா போய் பிடிங்க மரியாதை நில்லு நில்றா டேய் நில்றா நில்றா வாடா ஓடுற அடிச்ச நீதாடா கொண்ட மகன என்ன ஜெயிலுக்கு அனுப்புனல உன்னை போட்டு தள்ளனா வந்தேன் உன் பொண்டாடி பாத்துறா கத்தறதுக்கு பார்த்தா ஒரே சருகு மகனை இனிமே காலம் ஃபுல்லா உனக்கு ஜெயில கழிதாண்டி டேய் 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 மரியாதை ஸ்டேஷன்ல வந்து உண்மையை சொல்லிடுறா மாட்டேனே உன்னை விட மாட்டேடா டேய் 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 என்னடா ஆச்சு டேய் 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 என்னடா ஆச்சு டேய் 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 உண்மையை வந்து ஸ்டேஷன்ல சொல்லிடுறா டேய் டேய் எந்திரடா டேய் 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 மரியாதை போலீஸ் வந்து உண்மை சொல்லிடா டேய் என்ன காப்பாத்துறா டேய் நான் மாட்டி பண்ண இல்லனா டேய் டேய் எந்திரா டேய் எந்திரா டேய் 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 அஷோ சார் இங்க நிக்கிறேன் சார் எங்கே போன நீ? ஹலோ சார். சார் வாங்க. காவல்துறையினரால் சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்களை ஆராய்ந்து பார்த்ததிலும் அனைத்து தரப்பினரின் சாட்சியங்களை தீர விசாரித்ததின் பேரிலும் குற்றம் சாட்டப்பட்ட உதய் தனது இரண்டாவது மனைவியான ரேஷ்மியை திட்டமிட்டுதான் கொலை செய்தார் என்பது சந்தேகத்துக்கிடமின்றி உறுதியாக நிரூபணமாகிறது. எனவே குற்றவாளி உதைக்கு ஈபிகோ செக்ஷன் 302 படி மரண தண்டனை விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கின்றது. என்னங்க வாங்க வாங்க உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் வாங்க
last thing we want to do. We don't want to scare anybody. If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.